ஹாய். நேற்று ஒரு சந்தோஷமான வீடியோ போட்டிருந்தேன்ல, ஃபேஸ்புக்கில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அந்த இது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக இருந்தது. கடவுளுக்கே பொறுக்கல போல் இருக்கு. கடைசியாக வந்து ஹார்ட் செக்கப் போனது வந்து November 24th, அதாவது ஒரு வருஷம் 2 மாதம் முன்னாடி போனது. அப்போ வந்து எழுதி கொடுத்த டேப்லெட்டை தான் ஒரு வருஷமாக இப்போ எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஹார்ட் செக்கப்பே போகலை. அப்புறம் சரி மறுபடியும் போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் திருப்பூர் ரேவதி ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு வந்து ஸ்டென்ட் வச்சது இல்லையா, அந்த டாக்டர்கிட்டயே மேற்கொண்டு பார்த்துக்க சொல்லி கோயம்புத்தூர் டாக்டர் சொல்லிட்டார். இல்லைன்னா குப்புசாமி நாயுடுவில் தான் பார்த்துட்ருக்கேன். அப்புறம் நான் பார்த்துட்டுருக்கிற டாக்டருக்கு நம்ம நேரம், அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு, அவரே ரிட்டையர் ஆக போகிறாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவரை பார்த்து எனக்கே அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு. ஒரு வருஷம் கேப்பில் அந்தளவுக்கு நல்லா ஏஜ் ஆகிட்டார். சாம்பசிவம் அப்படின்னு டாக்டர். அப்புறம் அவர் சொன்னார், இவ்வளோ தூரம் வந்து கோயம்புத்தூருக்கு இனிமேல் வந்து கஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் வந்து சர்ஜரி பண்ண அந்த ரேவதி ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்டே பார்த்துக்கோங்க, நானும் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். சரி ஓகே அப்படின்னு. அப்புறம் ஒரு வருஷம் ஆகிப்போச்சு. சரி போவோம் அப்படின்னு, இன்றைக்கி போகலாம் நாளைக்கு போகலாம் அப்படின்னு. அப்புறம் பார்த்துக்கலாம் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் மறுபடியும் அந்த டயர்ட்னஸ் வந்து இன்னும் போகாமல் இருந்துகிட்டே இருந்தது. சரி அதெல்லாம் சின்ன ஏதோ ப்ராப்ளம்னு நினச்சிட்டேன். சின்ன ப்ராப்ளமாக இருக்கும், ஓகே கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகுது அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தா 2 days முன்னாடி வந்து கொஞ்சம் கூட சாப்பிடவே முடியல. கொஞ்சம் லைட்டாக செஸ்ட் பெயின் மாதிரி இருக்குது. அப்புறம் மூச்சுடவே கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படி தான் இருந்தது. அப்புறம் சரியாயிடுச்சு. சரி ஓகே, செஸ்ட் பெயினாக இருந்தால் அது சரியாக ஆகாது, போக அதிகம் தானே ஆகும், இது சரியாக போச்சு அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அப்புறம் திருப்பியும் நைட்டு தூங்கும்போதும் அதே மாதிரி கொஞ்சம் மூச்சு விட கஷ்டமாக இருந்தது. ஆஹா, இது ஏதோ நல்ல அறிகுறியாக தெரியலையே, டாக்டர்கிட்ட போயிடலாம் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேற்று ஈவினிங் தான் போனேன். அப்புறம் போயிட்டு எப்பவும் போல் இசிஜி, ஹார்ட்டுக்கு ஸ்கேனு எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தெரியுது, எனக்கு வந்து பொதுவாக நார்மலாக எல்லாருக்குமே ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது வந்து 75%, 80% அந்த மாதிரி தான் இருக்கும். 100% யாருக்குமே இருக்காது, இவ்வளோ தான் இருக்கும். எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டென்ட்டு வச்சப்போ எனக்கு ஃபங்க்ஷன் வந்து 54% தான் ரீகெயின் பண்ண முடிஞ்சுது, அவ்வளோதான் இருந்தது. அப்புறம் போக 47 ஆகிடுச்சு. போன வருஷம் செக் பண்ணப்போ கூட 47 இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷம் கேப்பில்